ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக ஊளி மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோவில் ஊளி மீனை நல்லா வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊளி மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா சீக்கிரம் அது வந்து உடஞ்சிரும். ஸோ கழுவும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து மெதுவாக அலாசிக்கணும். ஒரு 2 தடவை அலாசிட்டு அந்த தண்ணியை வடிய வச்சுட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம லைட்டாக வந்துட்டு அந்த மசாலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ணணும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு போட்டால் அமுத்தி மசாலா தேய்ச்சா கூட பார்த்தீங்கன்னா அது பிரிஞ்சு உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்துட்டு மேலாக மசாலாவை போட்டு தூவி கிளறணும் அப்படின்னா மசாலா எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மீனும் நமக்கு உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ வாங்க மசாலா எப்படி தடவுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. இப்போது இதை மசாலா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மீனோட பாருங்கள் இந்த மாதிரி அடியிலேருந்து திருப்பி போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக இருக்கும். அதனால் பாருங்கள் அடியிலேருந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா பார்த்தீங்கன்னா மீனோட எல்லா இடத்துலையும் நல்லா தடவியாச்சு. இப்போ மேலாக ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுறலாம். நம்ம வந்துட்டு தவாவில் ஃப்ரை பண்ணுறதுனால அந்த மசாலா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது. ஸோ வந்துட்டு ஒரு பாதி லெமனை மேலாக பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மீனை வந்து குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊற விட்டுறலாம். இப்போது மீன் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மீனை இந்த எண்ணெயில் வறுத்துடலாம். நம்ம மீன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மீன் துண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மீனோட தலையை பார்த்தீங்கன்னா திருப்பி போடணுன்ற அவசியம் இல்லை. அது அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தலைப்பகுதி வரைக்கும் வெந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ அந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக தான் மசாலா போட்டோம், ஆனால் அது மீன்லேருந்து உதிரவே இல்லை பாருங்கள், அப்படியே மீனோட ஒட்டி இருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஊளி மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த நடுமுள் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஒரு முள்ளுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏதோ ஒரு சாம்பாரோ இல்லை ரசமோ வச்சுட்டு இந்த மீனை தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஊளி மீன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.